அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 207வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எசேக்கியேல் அதிகாரம் 29 முதல் 32 வரை. எசேக்கியேல் அதிகாரம் 29. எகிப்துக்கு எதிரான இறைவாக்கு. 10ஆம் ஆண்டின் 10ஆம் மாதத்தில் 12ஆம் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் முகத்தை எகிப்திய மன்னன் பார்வோனுக்கு நேராக திருப்பி அவனுக்கு எதிராகவும் அனைத்து எகிப்துக்கு எதிராகவும் இறைவாக்குரை. அவனிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: எகிப்து மன்னனாகிய பார்வோனே, நான் உனக்கு எதிராயிருக்கிறேன். உன் ஆறுகளின் நடுவே வாழும் பெரிய முதலை நீ. நைல் என்னுடையது, நானே அதை உருவாக்கி கொண்டேன் என்கிறாய் நீ. ஆனால் நான் உன் வாயில் தூண்டில்களை மாட்டி உன் ஆறுகளின் மீன்கள் யாவும் உன் செதில்களில் ஒட்டிக்கொள்ள செய்வேன். உன்னையும் உன் செதில்களில் ஒட்டியுள்ள மீன்களையும் உன் ஆறுகளினின்று வெளியே இழுத்து போடுவேன். உன்னையும் உன் ஆறுகளின் மீன்களையும் பாலை நிலத்தில் விட்டு விடுவேன். உலர்ந்த தரையில் விழுந்து மடிவாய் நீ. உன்னை சேகரிக்கவோ பொறுக்கி எடுக்கவோ எவரும் இரார். காட்டு விலங்குகளுக்கும் வானத்து பறவைகளுக்கும் உன்னை இரையாய் தருவேன். அப்போது எகிப்தில் வாழும் யாவரும் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர். இஸ்ரேல் வீட்டாருக்கு நாணற்கோலாய் இருந்தாய் நீ. அவர்கள் உன்னை பற்றி பிடித்தபோது நீ முறித்தாய். அவர்கள் தோள்களை கிழித்தாய். உன்மேல் அவர்கள் சாய்ந்தபோது நீ ஒடிந்தாய். அவர்கள் இடுப்பு நொறுங்கிற்று. எனவே தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உனக்கு எதிராய் ஒரு வாளை கொண்டு வந்து உன் மாந்தரையும் விலங்குகளையும் கொல்வேன். எகிப்து நாடு பாழடைந்த பாலை நிலமாகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். ஏனெனில் நைல் என்னுடையது, நானே அதை உருவாக்கி கொண்டேன் என்று உரைத்தாய். எனவே நான் உனக்கு எதிராகவும் உன் ஆறுகளுக்கு எதிராகவும் இருக்கிறேன். மிக்தோல் முதல் சீனிம் வரை, கூசு எல்லை பகுதி வரை எகிப்து நாட்டை பாழடைந்த பாலை நிலமாக மாற்றுவேன். ஆள் நடமாட்டமோ கால்நடை நடமாட்டமோ அதில் இராது. 40 ஆண்டுகள் யாரும் அங்கே குடியிறார். அழிந்த நாடுகளில் ஒன்றாக எகிப்து நாட்டை மாற்றுவேன். 40 ஆண்டுகள் அதன் நகர்கள் அழிந்த நகர்களிடையே பாழடைந்து கிடக்கும். எகிப்தியரை மக்களினங்களிடையே சிதறடித்து நாடுகளிடையே கலந்தொழிய செய்வேன். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: 40 ஆண்டுகள் முடிந்த பின் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கும் நாடுகளில் நின்று கூட்டி சேர்ப்பேன். எகிப்தின் செல்வங்களை அவர்களுக்கு திருப்பிக் கொடுப்பேன். அவர்களை அவர்கள் முன்னோர் நாடாகிய பத்ரோஸுக்கு கொண்டு சேர்ப்பேன். அங்கே எல்லா அரசுகளையும் விட சிறிய அரசாய் அது இருக்கும். மற்ற நாடுகளை விட ஒருபோதும் தன்னை உயர்த்தி கொள்ளாது. நாடுகளை ஒருபோதும் அது ஆட்சி செய்ய இயலாதவாறு அதை மிகவும் வலுவிழக்க செய்வேன். இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்து ஒருபோதும் நம்பிக்கையின் அடிப்படையாயிராமல் அதனிடம் அவர்கள் உதவி கேட்ட பாவத்தின் நினைவாக மட்டுமே இருக்கும். அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வர். மாமன்னன் நேபுகாத்நேசர் எகிப்தை கைப்பற்றுதல். 27ஆம் ஆண்டு 1 மாதம் 1 நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, பாபிலோன் மன்னன் நேபுகாத்நேசர் தீர் நகரை முற்றுகையிடுகையில் தன் படைகளுடன் வருந்தி முயன்றான். தலைகள் யாவும் மொட்டையடிக்கப்பட்டன, தோள்கள் யாவும் புண்ணாய் போயின. ஆயினும் தீர் நகருக்கு எதிராக அவனும் அவன் படைகளும் செய்த முற்றுகையில் அவர்களுக்கு யாதொரு கைமாறும் கிட்டாமல் போயிற்று. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் எகிப்தை பாபிலோனின் மன்னன் நேபுகாத்நேசருக்கு கொடுக்க போகிறேன். அவன் அதன் செல்வத்தை கொள்ளையிட்டு வாரி கொண்டு போவான். அது அவன் படைகளுக்கு கூலியாக அமையும். அவனுடைய முயற்சிகளுக்கு கைமாறாய் நான் எகிப்தை அவனுக்கு கொடுப்பேன். ஏனெனில் அவனும் அவன் படைகளும் அதை எனக்காகவே செய்தனர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அந்நாளில் இஸ்ரேல் வீட்டாருக்காக ஒரு கொம்பு முளைக்க செய்வேன். அவர்கள் நடுவில் உன்னை பேச வைப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர். எசேக்கியேல் அதிகாரம் 30. எகிப்தை ஆண்டவர் தண்டிப்பார். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இறைவாக்காக சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஐயோ, துன்பத்தின் நாள் வருகின்றது என்று அலறுங்கள். ஏனெனில் அருகில் உள்ளது அந்த நாள். ஆண்டவருக்குரிய அந்நாள் அண்மையில் உள்ளது. அது மேகத்தின் நாள், வேற்றினத்தாருக்கு அழிவின் நாள். எகிப்திற்கு எதிராய் ஒரு வாள் வரும். கூசு பகுதியில் திகைப்பு மேலோங்கும். எகிப்தில் கொல்லப்பட்டோர் வீழ்கையில் அதன் செல்வங்கள் வாரி கொண்டு செல்லப்படும். அதன் அடித்தளங்கள் அழிந்து போகும். எகிப்துடன் கூசு, பூத்து, லூது, அனைத்து அரேபிய, லிபியா மற்றும் நான் உடன்படிக்கை செய்து கொண்ட நாட்டின் மக்கள் யாவரும் வாளால் வீழ்வர். ஆண்டவர் கூறுவது இதுவே: எகிப்தின் கூட்டு நாடுகள் வீழும். அதன் பெருமைக்குரிய வலிமை தோல்வியுறும்.
மிக்தோல் முதல் சீனிம் வரையிலுள்ள பகுதிக்குள் எல்லோரும் வாளால் வீழ்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அவர்கள் பாழாக்கப்பட்ட நாடுகளுக்கு பாழாகி கிடப்பர். அவர்களின் நகரங்கள் அழிந்த நகரங்கள் நடுவே அழிந்து கிடக்கும். நான் எகிப்துக்கு தீ வைத்து அதற்கு துணையாயிருந்தோரை நொறுக்கும்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். அந்நாளில் கூசு மக்களின் மன உறுதியை குலைத்த நான் கப்பலில் தூதரை அனுப்புவேன். எகிப்தின் அழிவு நாளில் திகில் அவர்களை ஆட்கொள்ளும். ஏனெனில் அந்நாள் உண்மையிலேயே வரப்போகின்றது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனின் மன்னன் நேபுகாத்நேசரின் கையால் எகிப்தின் செல்வத்தை அழிக்கப் போகின்றேன். மக்களினங்களில் மிகவும் வலிமை வாய்ந்த அவன் படைகளும் நாட்டை அழிக்க கொண்டு வரப்படும். எகிப்திற்கு எதிராய் அவர்கள் வாளை உருவி கொலையுண்டோரால் நாட்டை நிரப்புவர். ஆறுகளின் தண்ணீரை வற்ற செய்து தீயோருக்கு நாட்டை விற்றுவிடுவேன். அந்நியர் துணையால் நாட்டையும் அதிலுள்ள யாவற்றையும் வெறுமையாக்குவேன். ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் சிலைகளை அழிப்பேன். நோபில் இருக்கும் உருவங்களுக்கு முடிவு கட்டுவேன். எகிப்தில் இனி மன்னன் இரான். நாடு முழுவதும் அச்சத்தை பரப்புவேன். பத்ரோசு நாட்டை நான் பாழாக்குவேன். சோவான் நகருக்கு நெருப்பு வைப்பேன். நோ நகரின் மீது தண்டனை வர செய்வேன். எகிப்தின் அரணாய் இளங்கும் சீன் மீது என் சினத்தை கொட்டுவேன். நோ நகரின் எண்ணற்ற மக்களை வெட்டி வீழ்த்துவேன். எகிப்துக்கு நெருப்பிடுவேன். சீன் நகரம் துன்பத்தால் புலம்பும். புயலினால் நோ அலைக்கழிக்கப்படும். தீராத நெருக்கடியில் நோபு தவிக்கும். ஆவேன் மற்றும் பீபசேத்து நகர இளைஞர் வாளால் வீழ்வர். அந்நகர்கள் அடிமைத்தனத்தில் உழலும். எகிப்தின் கொலுவை நான் முறிக்கையில் தெஹபனேகேசு நகரில் பகல் இரவாகும். இருமாப்புக்குறி அதன் வலிமை அங்கே முடிவுக்கு கொண்டு வரப்படும். மேகங்களால் அது மூடப்படும். சிறையிருப்புக்கு அதன் சிற்றூறுகள் செல்லும். இவ்வாறு நான் எகிப்தின் மீது தண்டனை வர செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். எகிப்திய மன்னனின் வலிமை முறிந்தது. 11ஆம் ஆண்டு முதல் மாதத்தின் 7ஆம் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனின் கையை நான் முறித்து விட்டேன். ஆயினும் அது குணமாகும்படி கட்டுப்போடப்படவில்லை. வாளேந்தும் அளவுக்கு வலிமை பெறும்படி துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் எகிப்தின் மன்னன் பார்வோனுக்கு எதிராய் இருக்கிறேன். அவனுடைய இரு கைகளையும் நலமான கைகளையும் ஏற்கனவே ஒடிந்த கையையும் முறித்து அவன் கையினின்று வாளை விழ செய்வேன். மக்களினங்களிடையேயும் நாடுகளிடையேயும் எகிப்தியரை சிதறுண்டு போக செய்வேன். பாபிலோன் மன்னனின் கைகளை வலுப்படுத்தி என் வாளை அவன் கையில் கொடுப்பேன். ஆனால் பார்வோனின் கைகளையோ முறிப்பேன். அவன் பாபிலோன் மன்னனின் முன்னிலையில் படுகாயமுற்ற மனிதனாய் புலம்புவான். நான் பாபிலோன் மன்னனின் கையில் வாளை கொடுத்து அதை அவன் எகிப்துக்கு எதிராய் சுழற்ற செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். எகிப்தியரை பல்வேறு மக்களிடையேயும் நாடுகளிடையேயும் சிதறடிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். எசேக்கியேல் அதிகாரம் 31. கேதுரு மரத்துக்கு ஒப்பான எகிப்து. 11ஆம் ஆண்டில் 3ஆம் மாதத்தின் முதல் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனுக்கும் அவனுடைய மக்கள் திரளுக்கும் சொல்: மேன்மையில் உனக்கு நிகர் யார்? இதோ லெபனோனின் கேதுரு மரமாகிய அசீரியாவை பார். அழகிய கிளைகளுடன் அடர்ந்த நிழலுடன் மிகுந்த உயரத்துடன் அது இளங்கிற்று. அதன் உச்சி மேகங்களை ஊடுருவிற்று. தண்ணீர் அதனை தழைக்க செய்தது. ஆளூற்றுகள் அதனை உயர்ந்து வளர செய்தன. அவை தம் அருவிகளாக அதனை சுற்றி ஓடி கால்வாய்களாக காட்டின் எல்லா மரங்களுக்கும் நீர் பாய்ச்சின. காட்டின் எல்லா மரங்களையும் விட அது ஓங்கி வளர்ந்தது. அதன் தளிர்கள் பெருகின. நீர் வளத்தால் கிளைகள் நீண்டன. கொப்புகள் மிகுந்தன. வானத்து பறவைகள் எல்லாம் அதன் கிளைகளில் கூடுகள் கட்டின. காட்டு விலங்குகள் எல்லாம் கன்றுகள் ஈன்றன. அதன் நிழலில் பெரிய நாடுகள் எல்லாம் வாழ்வு கண்டன. மிகுந்த நீரினுள் அதன் வேர்கள் சென்றதால் கிளைகள் தழைத்து அது அழகு தோற்றமிக்கதாய் இருந்தது. கடவுளின் சோலையில் இருந்த கேதுரு மரங்களுக்கு அதற்கு சமமான கிளைகள் இல்லை. அர்மோன் மரங்களுக்கு அதற்கு இணையான கொப்புகள் இல்லை. கடவுளின் சோலையில் இருந்த எந்த மரமும் அதை போன்று அழகுடன் இருந்ததில்லை. அடர்ந்த கிளைகளால் நான் அதனை அழகுபடுத்தினேன். கடவுளின் சோலையாகிய ஏதேன் தோட்டத்தின் மரங்கள் எல்லாம் அதன் மேல் பொறாமை கொண்டன. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அது உயர்ந்து வளர்ந்து தன் உச்சியை மேகங்களுக்குள் நுழைத்து தன் உயரத்தை பற்றி தன் இதயத்தில் செருக்குற்றது. எனவே அதனை வேற்றினத்தாருள் வலிமை மிக்க ஒருவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் அதன் தீச்செயலுக்கு தக்கவாறு அதனை நடத்துவான். நானும் அதனை புறம்பாக்குவேன்.
மக்கள் இனங்களில் மிக கொடியோரான அந்நியர் அதனை வெட்டி வீழ்த்தி விடுவர். மலைகளிலும் அனைத்து பள்ளத்தாக்குகளிலும் அதன் கிளைகள் விழுந்து கிடக்கும். அதன் கொம்புகள் நாடெங்கிலும் உள்ள ஓடைகளில் முறிந்து கிடக்கும். மண்ணின் மக்கள் எல்லாம் அதன் நிழலை விட்டு பிரிந்து அதனை புறக்கணிப்பர். வீழ்ந்து கிடக்கும் அதன் மேல் வானத்து பறவைகள் எல்லாம் வந்து அடையும். அதன் கிளைகளுக்கிடையே காட்டு விலங்குகள் யாவும் உலவும். இதனால் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் எம்மரமும் மிகுந்த உயரத்திற்கு வளராது, தன் உச்சியை மேகங்களுக்கிடையில் நுழைக்காது. நீர்க்காலை அடுத்த எம்மரமும் அவற்றை எட்டும் அளவுக்கு உயராது. ஏனெனில் அவையெல்லாம் பாதாள படுகுழிக்கு செல்லும் மானிடருடன் அழிவுக்கு குறிக்கப்பட்டுள்ளன. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அந்த மரம் பாதாளத்திற்கு இறங்குகையில் ஆழ்நிலைகள் இளவின் அடையாளமாக அதனை மூட செய்வேன். அதன் ஆறுகளை நிறுத்தி நீர்த்திரளுக்கு அணை போடுவேன். அதனை முன்னிட்டு லெபனோனை இருளால் மூடுவேன். காட்டு மரங்கள் எல்லாம் பட்டுப்போம். கீழே படுகுழிக்குள் செல்வோருடன் நான் அதனை பாதாளத்தினுள் தள்ளும்போது நாடுகள் நடுங்கும். நீர் நடுவே வளரும் ஏதேனில் அனைத்து மரங்களும் லெபனோனின் மேலானவையும் சிறந்தவையுமான மரங்களும் கீழுலகில் ஆறுதல் பெறும் அதன் நிழலில் வாழ்ந்த கூட்டு நாடுகள் அதனோடு சேர்ந்து வாளால் மடிந்தவர்களுடன் பாதாளத்தில் போய் சேரும். மேன்மையிலும் பெருமையிலும் ஏதேனின் எந்த மரம் உனக்கு ஒப்பாகும்? ஆயினும் ஏதேனின் மரங்களுடன் சேர்ந்து நீயும் கீழுலகுக்கு தள்ளப்படுவாய். விருத்த சேதனமில்லார் நடுவே வாளால் மடிந்தாரோடு நீயும் கிடப்பாய். பார்வோனுக்கும் அவனது மக்கள் திரளுக்கும் நடக்கவிருப்பது இதுவே என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் அதிகாரம் 32. முதலைக்கு ஒப்பான எகிப்திய மன்னன். 12ஆம் ஆண்டில் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனை குறித்து இரங்கற்பா ஒன்று பாடி அவனிடம் சொல். நாடுகளிடையே உன்னை ஒரு சிங்கம் என எண்ணுகின்றாய், ஆனால் நீ நீர்வாழ் பெருவிலங்கு போல் இருக்கின்றாய். ஆற்றினை சேராக்குகின்றாய், கால்களினால் நீரினை கலக்குகின்றாய், ஆறுகளை குழப்புகின்றாய். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: மாபெரும் மக்கள் கூட்டத்தை கொண்டு நான் என் வலையை உன்மீது வீசுவேன். அவர்கள் என் வலையில் உன்னை இழுத்து வருவர். உன்னை தரையில் வெட்ட வெளியில் எறிந்து விடுவேன். வானத்து பறவைகள் அனைத்தும் உன்மேல் வந்து அடையும். மண்ணுலகின் விலங்குகள் அனைத்தும் உன்னை அடித்து விழுங்கும். உன் சதையை மலைகளின் மேல் வீசி எறிந்து பள்ளத்தாக்குகளை உன் அழகிய பிணத்தால் நிரப்புவேன். வழிந்தோடும் உன் இரத்தத்தால் மலைகள் வரை நிலத்தை நனைப்பேன். நீரோடைகள் உன்னால் நிரம்பியிருக்கும். நான் உன்னை இல்லாமல் ஆக்கும்போது வானங்களை நான் மூடுவேன். அவற்றின் விண்மீன்களை இருளச் செய்வேன். கதிரவனை மேகத்தால் மறைத்திடுவேன். நிலாவும் அதன் ஒளியை கொடாது. வானத்தின் ஒளி விளக்குகள் எல்லாம் உனக்கு இருண்டு போக செய்து உன் நாட்டின் மீது இருள் கவிய செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ அறியாத அந்நிய நாட்டினரிடையே நான் உனக்கு அழிவை கொண்டு வருகையில் பல மக்கள் இனங்களின் இதயங்களை கலக்கமுற செய்வேன். பல்வேறு மக்கள் இனங்களை உன்னை குறித்து திகிலடைய செய்வேன். நான் என் வாளை அவர்களின் மன்னர்கள் முன் வீசுகையில் உன்னை குறித்து அவர்கள் நடுக்கமுறுவர். நீ வீழ்ச்சியுறும் நாளில் அவர்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த உயிர் குறித்து நடுங்குவர். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோன் மன்னனின் வாள் உன் மீது பாயும். மக்கள் இனங்களில் மிக கொடியவரான வலியோரின் வாள்களினால் உன் படைத்திரளை வீழ்ச்சியுற செய்வேன். அவர்கள் எகிப்தின் பெருமையை குலைத்து அதன் மக்கள் திறனை அழிப்பர். நீர்நிலைகளின் ஓரத்தில் உள்ள அதன் கால்நடைகளை எல்லாம் நான் அழித்து விடுவேன். மனித காலடியோ குளம்போ அவற்றை இனி குழப்பாது. அப்போது நான் நீர்நிலைகளை தெளிய செய்து அவற்றின் ஆறுகளை எண்ணெய் போல் ஓட செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எகிப்திய நாட்டை நான் பாழாக்குவேன். அதன் நிலத்தினின்று அதில் உள்ளது அனைத்தையும் பறித்திடுவேன். அதில் வாழ்வோரை எல்லாம் அழித்திடுவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். இது புலம்பி பாடப்படவிருக்கும் ஓர் இரங்கற்பா. நாடுகளின் புதல்வியர் இதனை பாடிடுவர். எகிப்தையும் அதன் அனைத்து மக்கள் திரளையும் குறித்து பாடிடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இறந்தோர் உலகம். 12ஆம் ஆண்டில் முதல் மாதத்தில் 15ஆம் நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மக்கள் திரளை குறித்து நீ ஓலமிடு. அதனையும் பெருமைமிகு நாடுகளின் புதல்வியரையும் படுகுழிக்குள் செல்கிறவர்களோடு கீழுலகுக்கு அனுப்பிவை. அழகில் நீ யாரை விட மிகுந்தவள்? நீ கீழிறங்கி விருத்த சேதனம் இல்லாரோடு கிட. வாளால் கொல்லப்படுவாரோடு எகிப்தின் மக்கள் வீழ்வர். இதோ ஒரு வாள் அவர்களை கொல்ல உருவப்பட்டுள்ளது. போரில் வலிமை மிக்கோர் பாதாளத்தின் நடுவில் நின்று எகிப்தியரையும் துணையாளரையும் குறித்து விருத்த சேதனமில்லார் வாளால் வெட்டுண்டவர்களுடன் கிடக்கின்றனரே என்பர்.
அதோ அசீரியா கிடக்கின்றாள், அவளுடன் அவளுடைய மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே. அவளை சுற்றி கல்லறைகள் கிடக்கின்றன, அவர்களின் கல்லறைகள் படுகொலியின் ஆழத்தில் அமைந்துள்ளன. அவளுடைய மக்கள் அவளின் கல்லறையை சுற்றி கிடக்கின்றனர், அவர்கள் அனைவருமே வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்களே. வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். அதோ ஏலாம் கிடக்கின்றாள், அவளுடைய கல்லறையை சுற்றிலும் அவளுடைய மக்கள் கூட்டத்தார் கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வாளால் வெட்டுண்டு வீழ்ந்தவர்கள், விருத்த சேதனமில்லாமல் கீழுலகுக்குள் சென்றவர்கள். வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள் படுகொலிக்குள் செல்வோருடன் சேர்ந்து அவர்களும் தங்கள் மானக்கேட்டை சுமக்கின்றார்கள். வெட்டுண்டோர் நடுவே அவளுடைய படுக்கை அமைந்துள்ளது, அவளுடைய மக்கள் திரள் அவளின் கல்லறையை சுற்றி கிடக்கின்றன. அவர்கள் அனைவரும் விருத்த சேதனமில்லார், வாளால் வெட்டுண்டவர்கள், வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். அவர்கள் படுகொலிக்கு செல்வோருடன் சேர்ந்து தங்கள் மானக்கேட்டை சுமந்து வெட்டுண்டவர்களின் நடுவிலே கிடக்கின்றார்கள். அதோ மோசேக்கும் தூபாலும் கிடக்கின்றனர், அவர்களின் மக்கள் கூட்டத்தார் அவர்களின் கல்லறைகளை சுற்றி கிடக்கின்றனர். அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், வாளால் வெட்டுண்டவர்கள், வாழ்வோரின் நாட்டில் அச்சத்தை உண்டாக்கியவர்கள். தங்கள் போர்க்கருவிகளுடன் பாதாளத்தில் இறங்கி தங்கள் வாள்களை தங்கள் தலைகளுக்கு அடியில் தங்கள் கேடயங்களை தங்கள் எலும்புகள் மேலும் வைத்துக்கொண்டு இறந்து போன பழங்கால வீரருடன் அவர்கள் கிடக்கவில்லை. ஏனெனில் அந்த வீரரை குறித்த அச்சம் வாழ்வோரின் நாட்டில் பரவியிருந்தது. எனவே நீங்கள் நொறுக்கப்பட்டு விருத்த சேதனமில்லார் நடுவில் வாளால் வெட்டுண்டவர்களோடு கிடப்பீர்கள். அதோ ஏதோமும் அவளுடைய மன்னர்களும் முதன்மை தலைவர்களும் கிடக்கின்றார்கள். அவர்கள் எத்துணை வலிமை உடையவர்களாயிருந்தும் வாளால் வெட்டுண்டவர்களோடு விருத்த சேதனமில்லாது படுகொலிக்கு செல்வோருடன் கிடக்கின்றார்கள். அதோ வடநாட்டு தலைவர்கள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கின்றார்கள். அவர்கள் வலிமையால் எவ்வளவோ அச்சம் விளைவித்தவர்களாயிருந்தும் மானக்கேட்டுக்கு உள்ளாகி வெட்டுண்டவர்களோடு கீழே சென்றுள்ளார்கள். விருத்த சேதனமின்றி வாளால் வெட்டுண்டவர்களோடு அவர்கள் கிடக்கின்றார்கள். படுகொலிக்கு செல்வாரோடு தங்கள் மானக்கேட்டை சுமக்கின்றார்கள். பார்வோனும் அவனுடைய படைத்திரளும் அவர்களை பார்த்து வாளால் வெட்டுண்ட தம் மக்கள் கூட்டம் அனைத்துக்காகவும் தம்மை தேற்றிக் கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வாழ்வோரின் நாட்டில் அவன் அச்சத்தை பரவ செய்தால் பார்வோனும் அவனுடைய மக்கள் கூட்டத்தார் அனைவரும் விருத்த சேதனமில்லாது வாளால் வெட்டுண்டவர்களுடன் கிடப்பர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.